ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. பஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஒரு வாரம் எந்த மாற்றமும் இன்றி சென்றது. ஆனந்த், ஷாம், சக்தி, பிரபு, மனு அனைவரும் அருந்ததி பற்றிய விசாரிக்க பல முயற்சிகளை எடுத்தனர். ஆனால் விடை என்னவோ பூஜ்ஜியம்தான். வீட்டிலும் மற்றவர்கள் அவ்வப்போது ஏதேனும் செய்து அருந்ததியிடமும் மாட்டிக்கொள்வதும் அதற்கு தண்டனை அனுபவிப்பதும் இருந்து கொண்டேதான் இருந்தது. சாந்தா நாய்கள் மீது ஒரு முறை கல்லெடுத்து அதன் அறையில் வீசியதை கவனித்த அருந்ததி அன்று முதல் இனிமேல் சாந்தா தான் நாய்களுக்கு சாப்பாடு வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள். நாய்கள் சாப்பிட்ட பின்புதான் அவர் சாப்பிட வேண்டும் என்றும் கூறினாள். நேரம் கடந்து சாப்பிட்டதால் ஒரு முறை சாந்தா மயங்கி விழுந்தபோது கூட அருந்ததி அதை சற்றும் பொருட்படுத்தவே இல்லை. இதை அனைத்தையும் பார்க்கும்போது ஆனந்துக்கு கோபம்தான் மிஞ்சியது. ஏற்கனவே அருந்ததி, அபரஞ்சி இவர்களை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என்ற கடுப்பில் இருந்தவனுக்கு இவை அனைத்தும் மேலும் மேலும் கோபத்தை தூண்டியது. அதே கோபத்தில் அறைக்கு சென்றவன் அவளை தேட அறையில் அருந்ததி இல்லாமல் போக பால்கனி கதவை வேகமாக திறந்தான். அவளும் அப்போது எதிர்ப்புறமிருந்து தள்ள முயற்சி செய்யும் போது சற்று நிலை தடுமாறி விழப்போனவளை தாங்கி பிடித்தான் ஆனந்த். அத்தனை அருகில் அவள் கண்களை பார்த்தவன் மனதில் அருந்ததியை சிறிதும் தவறாக எண்ணவே முடியவில்லை. அதைவிட இவள் உன் அபிதான் என்று இவன் மனம் உரக்க கூறியது. அவள் தடுமாறியது சில நொடிகளை என்றாலும் அது ஆனந்தின் கண்களுக்கும் தப்பவில்லை. இவன் கைகளை விலக்கி நகர பார்க்க ஆனந்தின் பிடி அவள் மீது மேலும் இறுகியது. அபி என்று அழைக்க அவனை நேராக பார்த்தவளோ, ஆனந்த் கையெடுங்க, அண்ணா திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்கள் அபி இல்லை என்று கூறினாள். அதை என்னை பார்த்து சொல்லு என்று அவன் மீண்டும் கேட்க அவனுக்கு நம்பிக்கை அவளால் அது முடியாது என்று எண்ணினான். ஆனால் அவள் அடுத்த கணமே நேருக்கு நேர் அவன் கண்களை பார்த்தும் அதே பதிலை கூறினாள். நான் அருந்ததி தான், நீங்கள் அபியை மறந்துட்டு வேற லைஃப் அமைச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஆனந்த் என்று கூறியதும் சட்டென அவளை தள்ளிவிட்டான். ஆனால் அவள் தடுமாறாமல் நின்றாள். அதே கெத்தோடு ஏளன புன்னகையோடு அவனை திரும்பியும் பார்த்தாள். அதை பார்க்கவே ஆனந்துக்கு கோபம் வந்தது. இருந்தும் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு மற்றவர்கள் போல பல காரணம், சொத்து, பணம் எல்லாம் இன்றி அவனுக்காகவே அவன் அபி அவளுக்கு வேண்டுமே. அவளிடம் மீண்டும் சென்றான். ஆனால் எதுவும் பேசாமல் அவன் மௌனமாகவே நின்றான். இப்போது அருந்ததி பேசினாள். என்னாச்சு ஆனந்த்? ஒரு வாரமாக என்னை பற்றி கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிங்க போல. ஒன்றுமே முடியாமல் களைச்சு போயிருக்கீங்க. இது எல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு தானே உங்களை நான் அப்போவே வெளிநாடு போக சொன்னேன். இப்போவும் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டீங்களா ஆனந்த்? போதும், நீ யாரடி அதை சொல்கிறதுக்கு? நீ சொல்லி நான் கேட்கணுமா? மனசாட்சியே எல்லாமே எல்லாரையும் கொடுமை பண்ணிட்டு பணம் சொத்துக்காகன்னு மனுஷங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே, நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. என்ன ஆனந்த், கொஞ்சம் தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஒருவேளை உங்கள் அம்மா ஏன் அபரஞ்சியை இங்கே நடிக்க கூட்டிகிட்டு வந்தோம்னு ஏதாவது உங்ககிட்ட கதை சொன்னாங்களா என்று அவள் கேட்டதும் அவன் இப்போது வெளிப்படையாகவே அவளை முறைத்தான். அப்போ சொல்லியிருக்காங்க. சரி சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது என்ன புதுசாக கதையெல்லாம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவன் மௌனமாகவே இருக்க, ஓ இதை வச்சு நான் ஏதாவது பிளான் பண்ணிடுவோன்னு பார்க்குறீங்களா? யூஆர் ஸோ ஸ்மால் பாய். உங்கள் அக்கா, அண்ணி, சாந்தா சித்தி இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாலே போதும், அவங்களே என்கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. அதோட கண்டிப்பாக அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் விஷயத்தை என்கிட்ட சொல்லாட்டியும் எனக்கு கவலையே இல்லை. யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்ட ஆனந்த் அது உண்மைதான் எனவும் ஒப்புக்கொண்டான். அதனால் வேறு வழியின்றி அவளிடம் பார்வதி கூறியதை கூறினான். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டவள், ஓகே ஆனந்த், ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறிவிட்டு கபோர்டிலிருந்து வேறு ஒரு பத்திரத்தோடு அவனிடம் வந்தாள். இதை படித்து பாடுங்க என்று நீட்டினாள்.
அதை வாங்கி படித்து பார்த்தவனுக்கு மேலும் குழப்பமே மிஞ்சியது. உங்கள் அம்மா சொன்னதில் பாதி உண்மை. ராமமூர்த்தி தாத்தா தன் பேத்திக்கு சொத்து எழுதி வச்சது உண்மை. ஆனால் இந்த உயில் படி அவளோட 25 வயசு வரைக்கும் இதை எல்லாரும் அனுபவிக்க உரிமை இருக்கு. அவள் இதை விற்கணும், வேற ஏதாவது பண்ணலாம்னாலும் அதுக்கப்புறம்தான் அவள் பண்ண முடியும். அதாவது 25 ஏஜ் ஆனதுக்கப்புறம். அதோட அவளோட உயிருக்கு நிறையா ஆபத்துகள் இருக்கு. ஸோ அவள் இறந்துட்டான்னு சொல்லி கார்டியன்னு யாரும் இதை எடுக்கவும் முடியாது. அவள் இருந்தால் மட்டுமே அவள் விருப்பப்படி இந்த சொத்து எதையும் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். அவள் கையெழுத்து இல்லைன்னாலும் இல்லை ஒரு வேளை உயிரோடு இல்லைன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா சொத்தும் ஆசிரமத்துக்கு போயிடும். அதோட இந்தாங்க, ஏற்கனவே இந்த சொத்து ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு அபிரஞ்சி சைன் பண்ண பேப்பர்ஸ். ஆனால் இது எப்படியும் எப்போ வெளியில் கொடுத்தா அபிரஞ்சி உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவளை கொலை பண்ண தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அதுதான் இதை இப்போ வரைக்கும் மறைச்சே வச்சுருக்கேன். தேவைப்படுற சமயத்தில் இதை வெளியில் கொடுத்துருவேன். ஸோ இதில் எனக்கு என்ன யூஸ் இருக்க போகுதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் அம்மா சொன்ன விஷயங்களில் நிறைய குவெஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் சொல்லி உங்களை குழப்பி விட்டேன், அம்மா கிட்டேருந்து உங்களை பிரித்து விட்டேங்கிற பேரெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. ஸோ எல்லாத்தையும் நீங்களே யோசிங்க. உங்களுக்கு தேவைன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிங்க. ஆனால் ஒன்று, தப்பானவங்களுக்கு துணை போயிடாதீங்க. இதை நான் உங்களுக்கு பயந்து இத்தனை விஷயத்தையும் சொல்லலை. ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் தண்டனை கொடுத்துருவேன். அது யார் என்னென்னலாம் நான் பார்க்க மாட்டேன். இவ்வளோ காலம் நீங்கள் எதுவும் இந்த மாதிரி விஷயத்தில் தப்பு பண்ணலை. இப்போவும் அவங்க எல்லோரும் உங்களை, உங்கள் நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதுதான் உங்களுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி என்னைக்காவது உண்மை தெரிஞ்சே நீங்களே இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணோம்னு உங்களையே கேட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ எதனாலும் யோசித்து முடிவு பண்ணுங்கள். அனைத்தையும் கூறிவிட்டு அவன் கையில் கொடுத்துவிட்டு அமைதியாக அவள் அமர்ந்து கொண்டாள். ஆனால் படித்து பார்த்தவனுக்கு அம்மா கூறியது, அருந்ததி கூறியது, இரண்டில் எது உண்மை என்று குழப்பமே மிஞ்சியது. வேலைகளை முடித்துவிட்டு இரவு உணவுக்கு பின் அறைக்கு வந்தவளின் அருகில் அமர்ந்தான் ஆனந்த். என்னால் இப்போ எதுவுமே முடிவெடுக்க முடியல. நீ பண்ணுறது தப்பு. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவியா என்று அவளிடமே கேட்டான். திரும்பி பார்த்தவள், இப்போவும் என்கிட்ட கேட்குறீங்க? ஆச்சரியமாக இருக்கு. என் மேலே கோபம் தானே வரணும் உங்களுக்கு? தெரியல, ஏனோ என் மனசு சொல்லுது நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்ககிட்டயே கேட்குறேன். மேலே கோபம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இப்போது தேவையான பதில் உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கும். நீ சொல்கிறத நம்பலான்னு என் மனசு சொல்லுது. ஒரு நொடி அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், சரி கேளுங்க, உங்கள் கேள்வியை பொறுத்து என் பதிலை நான் சொல்கிறேன். ஒரு வேளை அதை நான் சொல்ல முடியாத பதில்னா சொல்ல முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். கோச்சக்கூடாது, ஓகே? சொல்லுங்கள், என்ன தெரிஞ்சுக்கணும்? அபி, என் அபிக்கு என்னாச்சு? அவள் நல்லா தானே இருக்கா? அவள் எங்கே இருக்கா? எனக்கு அவளை பார்க்கணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என்றவனின் குரலில் அத்தனை கவலை, பதட்டம். அவனையே சில நிமிடங்கள் இமைக்காமல் பார்த்த அருந்ததி பின் பதில் கூறினாள். உங்கள் அபி பத்திரமா இருக்கா. இந்த அருந்ததியை மீறி உங்கள் அபிக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஸோ கவலைப்படாதீங்க. இதை கேட்டு நிம்மதி மூச்சு விட்டவனை கண்ட அருந்ததி, அவளை பார்க்கணும்னா நான் தான் இங்கே இருக்கேனே, அதே முகம்தானே எனக்கும். ஸோ இங்கேயே பார்த்துக்கோங்களேன் என்று அவனை சீண்டி பார்க்கவே கேட்க அவனும் எதிர்பார்த்ததைப் போலவே முறைத்தான். அதை கண்டு மெளிதாக சிரித்தவள், திரும்பவும் சொல்கிறேன் ஆனந்த், உங்கள் அபி பத்திரமா இருந்தாலும் அவள் உங்ககிட்ட வரவே மாட்டா. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குறது பெஸ்ட் என்று முடிக்கும் முன் அவன் மெத்தையிலிருந்து சட்டனை எழுந்து விட்டான். என் அபிக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னதால் இப்போ நான் உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு தடவை இப்படி உளறிட்டு இருந்த அவ்வளோதான்.
என் அபிக்கான இடத்துல என்னால் வேற யாரையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. கூடிய சீக்கிரம் இங்கே இருக்கிற எல்லா குழப்பத்தையும் தீர்த்துட்டு என் அபியை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவன் கத்திவிட்டு திரும்பி படுத்துக்கொள்ளவும் இவளும் புன்னகையுடன் உறங்க சென்றாள். நாட்கள் வழக்கம் போல நகர்ந்தது. அருந்ததி அனைவரிடமும் கடுமையாகத்தான் இருந்தாள். அவள் கூறியது போல அவளை எதற்கும் யாரும் அசைக்க முடியவில்லை. அமைதியாக அடங்கி பேசினாலோ அவர்களின் முகம் பார்த்தே அடுத்து வேறு என்ன அவர்கள் திட்டம் தீட்டியிருப்பார்கள் என்று பேசுவதை வைத்தே கூறிவிடுவாள். அவளிடம் அதட்டி பேசினாலோ நடப்பதே வேறு. இவை அனைத்தும் அனைவருக்கும் தெள்ளத் தெளிவாக புரிந்துவிட்டது. அதைவிட முக்கியம், யாரிடமும் அருந்ததி தனிப்பட்ட அன்பு செலுத்தவோ தன் மீது மற்றவர்கள் செலுத்தும் அன்பை ஏற்கவோ இல்லவே இல்லை. மொத்தத்தில் அவளிடம் யாரும் நெருங்கவும் முடியவில்லை. அவளுக்கு வேண்டப்பட்டவர்களை வைத்து ஏதாவது செய்யலாம் என எண்ணியவர்களுக்கு அதிலும் கிடைத்தது ஏமாற்றமே. அவளை பற்றியும் அவளின் பலவீனம் பற்றியும் அறிந்து கொள்ள சுத்தமாக முடியவில்லை. அவளுக்கு பலவீனம் என்று ஒன்று உள்ளதா என்று எண்ணும் அளவிற்கு அவள் இருந்தாள். அவளிடம் சாதாரணமாக பேசவே அனைவரும் நடுங்கினர், ஒருவனை தவிர.